தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் அலன் பிரைட் பிராங்க்லின் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் வேத வசனத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதத்தினுடைய பகுதி யோவான் 16வது அதிகாரம் வசனம் 33. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். புரியுங்களா? யார் சொல்லுகிறார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய அருமையான தேவன், நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். புரியுங்களா? இதை யார் சொல்கிறார்? அவர் சொல்கிறார், இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் உலகத்தின் அதிபதியான சாத்தானிடத்தில் இருக்கிறது. அதனால இந்த பூமியிலே நீங்க ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கின்ற பொழுதும் உங்க வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருவது இல்லை என்று சொல்லவில்லை. உபத்திரம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகம், மாமிசம், பிசாசை வென்றவர் சொல்கிறார். அதனாலே நாம் இந்த வார்த்தைகள் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது, நம்மை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க 430 வருடம். அவருடைய அடிமைத்தனத்தில் கூக்குரல் கர்த்தராகிய தேவனிடத்தில் கேட்கப்பட்டது. அதனால தேவன் என்ன செய்தார்? யாத்திராகமம் 3வது அதிகாரம் வசனம் 8, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபீசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து, அவர்களுக்கு உபத்திரவங்கள் இருந்தது, அவங்க வாழ்க்கையில என்ன பார்த்தீங்கன்னாக்க கண்ணீர் இருந்தது, கவலை இருந்தது. அந்த உபத்திரப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தராகிய தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். புரியுங்களா? இறங்கி வந்து அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். வசனம் சொல்லுகிறது, யோவான் 10வது அதிகாரம் வசனம் 10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேனே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஏனென்றால் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது நம்மை மீட்டெடுக்கும்படியாய், நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய், அந்த ஜீவன் பரிபூர்ணை கொடுக்கும்படியாக 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் பூமிக்கு இறங்கி வந்தார். மனுஷகுமாரனாய், தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, அவர்கள் ஊத்திரப்பட்ட பொழுது, இந்த ஊத்திரத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தராகிய தேவன் இறங்கி வந்தான். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவன், அவனுடைய வேலை என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அதனாலே அந்த பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய், உங்களுக்கு உபத்திரவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா! அதுதான் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. நாம் உபத்திரப்பட தேவையில்லை, நாம் கண்ணீர் கலங்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ரட்சிக்கப்பட்டு பாவத்தை நீங்க அறிக்கையிட்டு அவரே சொந்த இரட்சகர், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இலவசமாய் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் ஓத்திரப்பட தேவையில்லை என்றால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்னாக்கா, அவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு ஜீவனும் அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் இருக்கவும் அவர் விரும்புகிறார். கொடுக்கத்தான் அவர் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இன்றைக்கும் உலகத்தில்
பெண்டிமிக், அதாவது கொள்ளை நோய்களினாலே ஜனங்கள் உத்தரப்படுகிறார்கள். இயற்கை சீற்றங்களினாலே கடுமையான வெள்ளம், கடுமையான பூகம்பம், இப்படிப்பட்ட காரியங்களினாலே ஜனங்கள் உத்தரப்படுகிறார்கள். அநேகர் கவலையோடு கண்ணீரோடு கூட அநேகர் இன்னைக்கு இதன் வழியாக கடந்து செல்லலாம். புரியுங்களா? அநேகர் நினைக்கலாம், இந்த இயற்கை சீற்றங்களினாலே எனக்கு சரியாக மற்றவர்கள் எனக்கு உதவி செய்யல, அரசாங்கம் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி பாருங்க. அரசாங்கம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தாலும் ஒரு 42 மணி நேரத்தில் அதிகமான ஒரு மழை பெய்திருக்கிறது. கடுமையான ஒரு மழை. அந்த மழை பெய்து சென்னை பட்டணத்தை எடுத்துக்கொண்டால் வடிகால்கள் சரியாக இல்லாதபடி எல்லாம் வீடுகளை கட்டின ஏரிகளிலே அந்த வீடுகளுக்குள்ளாக வெள்ளம் சென்று விட்டது. ஜனங்கள் ஓத்திரப்படுறாங்க. 3 நாட்கள் 4 நாட்கள் அவர்களுக்கு தண்ணீரில் இருந்து அவர்களுக்கு சரியான உணவு இல்லை, உறங்க முடியவில்லை. அவர்கள் சிரமப்படுறார்கள், ஓத்திரப்படுறாங்க. ஏன்னா ஒருவேளை அரசாங்கம் உங்களை கைவிடலாம், இல்லை ஜனங்கள் உங்களை கடலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஓத்திரத்தின் கடந்து சென்றாலும் உங்களை நீங்கள் மறிக்காதபடி, உங்கள் ஜீவன் அழிந்து போகாதபடி தேவன் உங்களை பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். இன்னொரு 10 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்திருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. எந்த அரசாங்கம் நமக்கு உதவி செய்ய முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இம்மட்டுமாய் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் பாருங்க. கொரோனா வியாதிகளுக்கு, கொள்ளை நோய்க்கு, இயற்கை சீற்றங்களுக்கு, விபத்துகளுக்கு உங்களை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார் பாருங்க. அந்த தேவனுக்கு நீங்க நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம்முடைய பாடுகள் பிரச்சனைகளுக்கு தேவனை நம்ம வாழ்க்கையில் குறை சொல்லக்கூடாது. புரியுங்களா? அதனால்தான் சங்கீதம் 120 அதிகாரம் வசனம் 1 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நாம் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் உபத்திரவத்தில் இருப்பதை அவர் விரும்புவது கிடையாது. அவரை நோக்கி நீங்க கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்றால், உங்களுடைய நெருக்கத்தில் இருந்து அவர் உங்களை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 50 அதிகாரம் வசனம் 15 ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அடிமைகளாக இருந்தாங்க. அவருடைய கூக்குரல் தேவனுக்கு, கர்த்தராகிய தேவனுக்கு எட்டியது. தேவன் அவர்களை விடுவித்தார். மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் கடந்து வந்தார். ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த உன்னதமான ஒரு மறைவில் வந்துடுறீங்க, சர்வ வல்லவருடைய தங்கிடுறீங்க. கர்த்தர் உங்களை சுற்றி அவருடைய பிரசனத்துக்குள்ளாக மகிமையில உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 27 அதிகாரம் வசனம் 5 பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் நிறுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்மலை உயர்ந்த இடம். கண்மலை நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் இந்த பூமியிலே நாம் ஜீவனோடு இருக்கின்றவரை, இந்த உலகம் இருக்கின்றவரை, கடல் அலை இருக்கின்றவரை உபத்திரம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த பூமியிலே பாடுகள் இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வாங்களே, அந்த பாடுகளின் மத்தியிலே உங்களுக்கு உலகம் மாமிச பிசாசை வென்ற தேவன் இருக்கிறார். உங்களை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். அவரை நீங்க தெரிந்து கொள்ளணும். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன். ஏன்னா கடல் அலைகளை குறித்தோ புயலை குறித்தோ நான் பயப்பட மாட்டேன். இந்த செய்திக்கு முன்பாக கூட என்னுடைய டாக்டர் கிறிஸ்து ஒளிவா சொன்னாங்க, பேதுருவை போல அந்த கடல் அலை எழும்பிய பொழுது நான் நடந்திருந்தனா நான் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார், எதை கடலோ காற்றோ என்னை அசைக்க முடியாது என்று நான் பாடுவேன். ஏன்னா அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சமூகம் என்னை சூழ்ந்து கொள்கிறது. நான் அவரை நோக்கி பார்ப்பேன், சூழ்நிலையில் பிரச்சனைகளை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை விடுவிப்பார், உங்களை கண்மலையில் மேல் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறாருங்க. நீங்க உலகத்துல உத்தரவு இருக்குது, போராட்டம் இருக்குது.
ஆனால் உலகம் மாமிச பிசாசு வென்ற ஜெய கிறிஸ்து வெற்றியின் வேந்தன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை அண்டு கொள்ளுங்க. எதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது உங்கள் உள்ளத்தை ஆறுதலால் நிரப்புவார், சமாதானத்தினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்ய தேவையில்லை, உபத்திரத்தின் மத்தியில நீங்க என்ன சுருண்டு விழுந்து தேவையில்லை, மனம் சோர்ந்து போக தேவையில்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் நினைக்கலாம் விசுவாசிகள் நமக்கு தான் உபத்திரம் இருக்கிறது என்று சொல்லி. உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் உபத்திரம் இருக்கிறது, பாடுகள் இருக்கலாம். ஊழியக்காரருக்கு உபத்திரங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்க அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அரசாங்க பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் உபத்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த உபத்திரத்தை கொண்டு சோர்ந்து போய்விடாது, அதை மேற்கொள்ளத்தக்க பலனை தேவன் தருகிறார் என்று நீங்கள் விசுவாசித்து முன்னேறி செல்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யனாக்க நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியவர் பக்கத்தில் நீங்க சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை நினைத்து தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்க உபத்திரவங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உபத்திரங்களை மேற்கொள்ளத்தக்க பலனை கொடுப்பாரு. அந்த பிரச்சனைகள் மத்தியிலே உங்களுக்கு கர்த்தர் பிரச்சனைகளை மேற்கொண்டு உங்களை ஜெயவேந்தனாய், வெற்றி வேந்தனாய் கர்த்தர் நிறுத்துவார். நீங்க துதிக்க உங்களுக்கு என்ன உண்டாகும், ஒரு புதிய பலன் உண்டாகும், ஒரு உன்னத பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய செகண்ட் சன் பிராங்க்லின் சொன்னாரு. அவருடைய செல் குரூப்ல கர்த்தருடைய செய்தி அவர் பகிர்ந்து கொண்டார். அப்ப பகிர்ந்து கொள்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க அவர் சொன்னது, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் ஸ்தோத்திரம் செய்யணும். நன்றி செலுத்துகின்ற பொழுது நம்ம நன்றி செலுத்த என்ன உண்டாகிறதுனாக்கா நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறாராம். தேவனுக்கு நன்றி தெரிவிக்க தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தர் நமக்கு சரீரத்தில் ஒரு பலனை கொடுக்கிறாராம், சரீர சுகத்தை கொடுக்கிறாராம், சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு இன்னர் ஹீலிங் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு. இன்னர் ஹீலிங், அவுட்டர் ஹீலிங் ரெண்டையுமே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்பொழுது கர்த்தரை துதிக்கின்ற பொழுது, தேவனை ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா போராட்டங்கள், உபத்திரங்கள் மத்தியிலே நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு போராட்டங்கள், மனுஷர் மூலம் போராட்டங்கள் வருகிறதா, அந்த போராட்டத்தை கொடுக்கக்கூடிய மனுஷனை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. வேலை இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருகிறதா, என் வேலை இடத்துல பிரச்சனை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று நீங்கள் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் அன்றைக்கு பாருங்க, தானியேலை சிங்க குகையில் தூக்கி போட்டாரு நேபுகாத்நேசர். தூக்கி போட்ட பொழுது கூட அந்த சிங்கத்தை காட்டிலும், அந்த பார்த்தீங்கன்னா உலக சிங்கங்கள் காட்டிலும் யூத ராஜசிங்கம் பெரியவராய் இருந்து தானியேலை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. தேவன் பெரியவராக அங்கே இருந்தார். ஹல்லேலூயா. எபிரேய வாலிபர்கள் பாருங்க, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ நேபுகாத்நேசர் என்ன செஞ்சாரு, அக்கினி சூளையில போட்ட பொழுது கூட கர்த்தரை துதித்தார்கள். ஏன்னா அவர் கர்த்தரை சந்தோஷமாய் பாடினார்கள், துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவுடைய கண்களுக்கு 4 பேர் உலாவுகிற அங்க அந்த காட்சியை கண்டார். காரணம், இந்த உலக அக்கினி, பரலோக அக்கினி, தேவனுடைய அந்த அக்கினியினால மேற்கொள்ள முடியல. அதனால தேவன் அவரை துதித்ததினாலே அக்கினிக்கு இரையாகாதபடி இந்த எபிரேய வாலிபர்கள் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை கர்த்தர் பாதுகாத்தார். காரணம், அவர்களோடு உலாவின தேவன் பெரியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் என அடிமைப்படுத்தினான். பார்வோன் காட்டிலும் அவர்களை வழிநடத்தின தேவன் பெரியவராய் இருந்தார். செங்கடலுக்கு வருகிறாங்க, செங்கடல் தடையாக இருந்தது. செங்கடலை காட்டிலும் அவர்களோடு அவர்கள் வழிநடத்தின தேவன் பெரியவராக இருந்தார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வருகிறாங்க, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வெயில் அடிக்கிறது, தண்ணீர் இல்லை. ஆனால் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் ஆண்டு அனுப்பினார். அவரோடு இருந்தவர் பெரியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அங்கே வர்றாங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை தீண்டியது. கர்த்தர் அதிலிருந்து அவர்களை வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த அனைவரும் அவர்கள் ஜீவன் பெற்றார்கள். கர்த்தர் அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை காட்டிலும் தேவன் பெரியவராயிருந்து ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோர்தான் நதிக்கு வர்றாங்க, கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதியை காட்டிலும்
அவர்களை வழிநடத்தின கர்த்தர் பெரியவராக இருந்தார். ஹல்லேலூயா. வர்றாங்க. எரிகோ கோட்டை, கானான் தேசத்துக்கு செல்வதற்கு முன்பாக எரிகோ கோட்டை ஒரு பெரிய கோட்டையா இருக்கிறது. அந்த பெரிய கோட்டையை காட்டிலும் அவர்களை வழிநடத்தின கர்த்தர் பெரியவராக இருந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கானான் தேசத்துக்குள்ளாக செல்றாங்க. செல்கின்ற பொழுது 7 ஜாதிகள் 21 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அவர்களை காட்டிலும் அவர்களை வழிநடத்தின தேவன் பெரியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்கிறாரு, இயேசு தேவனை காட்டிலும் எந்த காரியம் பெரிய காரியம் இல்லைங்க. அதை மனதில் நீங்க வைத்தீங்கன்னாக்க முன்னேறி நீங்க வாட்டி சென்று கொண்டே இருப்பீங்க. உங்களை பலப்படுத்தக்கூடியவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால்தான் யோவான் 16வது அதிகாரம் வசனம் 33 உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தை ஜெயித்தவர், உபத்திரவத்தை ஜெயித்தவர், பாடுகளை ஜெயித்தவர், பாருங்களா, பிரச்சனைகளை ஜெயித்தவர், வியாதிகளை ஜெயித்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தையே ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தை கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, என சோர்ந்து போய் விடக்கூடாது. இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது இயேசுக்கு உபத்திரம் வரலையா? பரிசேயர், சதுசேயர் இயேசு மேல ஏன்னா குற்றம் கண்டுபிடிச்சாங்க. அவரை ஏசுனாங்க. போஜன பிரியன், பாவிகளுக்கு நண்பன், பெயர் சபைகளுக்கு தலைவன் என்று சொல்லி கேலியும் பரியாசமும் இயேசுக்கு பண்ணினாங்க. ஆனா இன்றைக்கு நம் நடந்து போகிற உபத்திரத்தின் வழியாக நடந்து போறோம் பாருங்க. அந்த உபத்திரத்தின் வழியாக இயேசு கடந்து சென்று இருக்கிறார். நீங்க நல்லா இல்லைனாலும் உங்களுக்கு கேலி பண்ணுவாங்க, நன்றாக இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு ஒரு குறை, உங்களை என்ன செய்வாங்க, சரியாக நீங்க அதை பண்ணல இதை பண்ணலன்ட்டு இன்றைக்கு குறை சொல்வதற்கு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு சகோதரி ஏன்னா எப்படியாவது ஆண்டவர் கேள்வி பிரகாசிச்சுனாக்க தலையில் முக்காடு போட்டு லேச வளனா கூட ஐயோங்க முக்காடு அதை சொல்லி அதை குறை சொல்லுவாங்க. ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து குறை சொல்லி கொண்டு இருப்பாங்க இந்த உலகத்தில். ஏன்னா இயேசு அப்படி சொன்னாங்க. இயேசு அப்படியும் உபத்திரவத்து மத்தியிலே கடந்து சென்றார். நான் உங்களுக்கு குறை சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், நீங்க அப்படி பாடி பாருங்களேன், நீங்க அந்த பெண்களை போல பிரசங்கம் பண்ணி பாருங்களேன். ஏன்னா அப்போ தெரியும் உங்களால அப்படி எழுப்பி பிரகாசிக்க முடியல. ஒன்று என்ன குறை சொல்ல அவங்களுக்காக ஜெபிக்கலாம், இல்லை குறை சொல்லாமல் வாயை புத்துக்கிட்டு இருக்கலாம். புரியுங்களா? குறை சொல்வதை விட்டு விடுங்கள். அதனால் தான் வேதவசனம் சொல்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உங்களைப் போல சோதிக்கப்பட்டு இருக்கிறார். இயேசு உங்களைப் போல பாடுபட்டு இருக்கிறார். அதனால்தான் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 2வது அதிகாரம் 18 பாருங்களா. நம்ம பிள்ளை வீட்டு சின்ன பிள்ளை வச்சிருக்கிறோம். அந்த பிள்ளை ஒரு விளக்கு வச்சிருக்க, ஒரு அடுப்பு எரியுதுன்னா அது நம்ம தொடாதன்னு சொல்லுகிறோம். ஏன்னா நாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது தொட்ட பொழுது அது சூட அது நம்ம பட்டு அனுபவப்பட்டதினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். புரியுங்களா? அதை தொடக்கூடாது என்று சொன்னதினாலே. அதனால்தான் இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுகளை சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே இப்படி சோதனைக்குள்ளாக கடந்து செல்லுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவர்களை தூக்கி நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 18 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நீங்க நினைக்கலாம் பாடுகள் எனக்கு தான் என மற்றவருக்கு இல்லை என்று சொல்லி. இயேசுவுக்கும் இருந்தது. ஆனால் அவர் அப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியில் சென்ற பொழுது கூட அவர் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடந்து போகிற உபத்திரத்தின் பாதையை இயேசுவும் கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பூமியில அவர் இருந்த பொழுது மாமிசமும் இரத்தமும் உடையவராக இந்த இயேசு மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே நடந்தார். அவருக்கும் சாத்தான் சோதனை கொண்டு வந்தான். 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் உபவாசம் செய்தார். பிசாசன் அவரை சோதித்தான். கர்த்தர் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே அவர் என்ன செய்தார்? பிசாசை முறியடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு உபத்திரங்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது தேவனை அண்டிக் கொள்கிற பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு உன்னத பலத்தினாலே தேவ ஒத்தாசையினாலே உங்களை நிரப்பி உங்களை அந்த பிரச்சனை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க சொல்லலாம் என்னுடைய பலத்தால என்னுடைய திறமையினால என்னுடைய சாதிரத்தினால வென்று விடுவேன்னு சொன்னீங்கன்னா விழுந்து போய்விடுவீங்க. ஆனால் உங்க உபத்திரத்தில் மூழ்கி போய் விடுவீங்க. ஆனால் தேவனை நீங்க சார்ந்து கொள்கின்ற பொழுது தேவன் என்ன செய்கிறார்? உங்களை ஆண்டவர் மேற்கொள்ளும்படியாய் உங்கள் சூழ்நிலை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கின்ற பொழுது அதனால தான் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பார்த்தீங்களா? சோர்வு
பிரச்சனைகள் மத்தியிலே விசுவாசம் வைக்கணும். இயேசு மேலே விசுவாசம் வைங்க. அவர் மேலே விசுவாசம் வைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு உலக மாமிசத்தை வென்றாரு, ஜெயவேந்தனாய் 3ஆம் நாள் என உயிரோடு எழுப்பி வந்தார் கல்லறை சென்று. அப்படிப்பட்ட அந்த இயேசு எனக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில பாடுகள் உபத்திரங்கள் வருகின்ற பொழுது நீங்க என்ன சோர்ந்து போய் விடாதபடி தேவனை குறை சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையில் தான் பட்ட காலில் படுகிறது, சோதனை எனக்கு தான் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவனையும் குறை சொல்லிவிடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. புரியுங்களா? நீங்க சொல்லக்கூடாது தேவன் சோதிக்கிறார் என்று. ஹல்லேலூயா. சோதனை என்ன எப்படி வருகிறது என்றால் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா சோதனை எப்படி வருகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தாங்க. வந்த பொழுது பார்த்தீங்கன்னாக்க தன் சுய இச்சையினாலே 20 வயதுக்கு மேலே உள்ள ஆள்கள் என்ன பண்ணாங்க? இறைச்சியை வேணுனாங்க, தேவனை நோக்கி முறுமுறுத்தாங்க, மோசையை நோக்கி முறுமுறுத்தாங்க. அதனால தான் வனாந்தரத்தில் அவங்க மடிந்தாங்க. 20 வயதுக்கு கீழே உள்ள வாலிபர்கள். அப்புறம் காலேபும் யோசுவாவும் தான் கானான் தேசத்துக்குள்ளே சென்றாங்க. ஏன்னா அவங்க அந்த சுய இச்சையினாலே அவங்க என்ன சோதனையில் விழுந்து விட்டார்கள், தேவனை முறுமுறுத்தாங்க. அதனால தான் அவனவன் தன் சுய இச்சையினால சோதிக்கப்படுகிறான். தேவன் இப்படிப்பட்டவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் வானத்திலிருந்து இறங்கி வந்தாரே. ஏன்னா அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன் ஜீவனையை கொடுத்து என்ன செய்தாரு? நம்மை மீட்டெடுத்தார். ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படைய வந்து பிதாவானவர் தன் சொந்த குமாரை அனுப்பி நம்ம மீட்டெடுத்தார் பாருங்க. அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சோதனை அனுப்புவது கிடையாது. கர்த்தர் அங்கே பிரச்சனை வச்சிருக்காரு, பெட்டி பெட்டியாக அனுப்புவாருன்னு சொல்லாதீங்க. அவர்கள் அந்த சுய இச்சையினால தான் சோதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பாருங்க. ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது மரண வழிகள். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆலயத்தில் செல்வதோ ஜெயிப்பதோ தேவனுடைய கீழ்ப்படி நடப்பதோ பிடிக்காது. ஆனால் உலகத்தோடு உலக நண்பர்களோடு செல்வது அவர்களுக்கு என்ன உண்டாகும்? அவர்களுக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் முடிவு என்னன்னாக்கா பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம தேவன் பொல்லாங்கினால் யாரையும் சோதிப்பது கிடையாது. ஆதியிலே ஆதாமை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. தேவன் கீழ்ப்படியாது சாத்தானுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவன் என்ன செய்தார் பாருங்க? பாவம் செய்ய ஆத்மா சாகவே சாகும். அவன் பாவம் செய்தான் தேவனுக்கு வார்த்தையை கீழ்ப்படியாதபடி. ஆனால் ஆதாம் சாக வேண்டும், ஆதாம் ஏவாளும். ஆனால் கர்த்தர் அதற்கு மாற்றாக ஒரு மிருகத்தை அடித்து அவர் என்ன செய்தாரு? ஆதாமை ஆண்டவர் பாதுகாத்தார், ஏவாளை பாதுகாத்தார். அப்படிப்பட்ட அந்த தேவன் உங்க வாழ்க்கையில உங்களை ஆண்டவர் கோபம் என் மேல் விழுந்துரும், ஆண்டவர் சாபத்துக்கு உண்டாயிருவேன், ஏன்னா கர்த்தர் என்னை தண்டிக்கிறார் என்று சொல்லாதீங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். புரியுங்களா? அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பொல்லாங்கினால் இந்த உலகத்தில் பாருங்க, நம்ம நினைக்கலாம் தேவன் பொல்லாங்கினால் யாரையும் சோதிக்கிறதில்ல. இந்த உலகத்தில் இருக்க எந்த மனிதனும் நீதிமான் கிடையாதுங்க, எல்லாருமே பாவிகள் தான். அப்போ நம்ம கொல்லணும் எப்போ ஆண்டவர் களத்து தீர்க்கி கொண்டிருக்கலாம், ஆக்சிடென்ட்டில் கொண்டிருக்கலாம், கோவிட்ல கொண்டிருக்கலாம். ஏன்னா நம்ம அவ்வளோப்பட்ட பொல்லாதவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவன் பொல்லாங்கினால் யாரையும் சோதிக்கப்படுகிறவர் அல்ல என்று பார்க்கிறோம். நீங்கள் நல்லவராக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம், அந்த சோதனைக்கு தேவன் காரணர் அல்ல. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் வாதத்தில் யோபு எடுத்துக்கொள்ளுமே, யோபு வந்து ஒரு நல்ல மனுஷனாக தானே இருந்தான். ஏன்னா அப்போ அவன் வாழ்க்கையில் சொன்னாலே கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி. வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 1 ஊத் தேசத்தில் யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாயிருந்தான். பாருங்க, அவன் ஒரு ரைச்சஸ் மேன், நீதிமான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? சன்மார்க்கன், துன்மார்க்கன் கிடையாது, சன்மார்க்கனாக இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறதா இருந்தான். அவன் வாழ்க்கையில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா 7 மகன்கள் 3 மகள்கள், 7000 ஆடுகள், 6000 ஒட்டகங்கள், 5000 ஏர்கள், 5000 கழுதைகள் இருந்துச்சு. இவ்வளவு அவனை வந்து அவன் வாழ்க்கையில் இழக்க வேண்டிய காரணம் என்னன்னாக்கா சாத்தான் வாழ்க்கையில் புகுந்து கொண்டான்.
வசனம் சொல்கிறது யோபு 1:21, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம படிச்சுக்கிறோம். யோபுல 42 அதிகாரம் இருக்குது, 1வது அதிகாரம் முதல் 42 வரை. இதுல அந்த 1வது அதிகாரம் 21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். புரியுங்களா? ஆனா அந்த வசனங்களை நீங்க உன்னிப்பா கவனித்தீங்கன்னா, யோபு 2வது அதிகாரம் 7வது வசனத்துல சாத்தான் அவனை வாதித்தான், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களை கொடுத்து சரீரத்தில் வாதித்தான். யாரு? கர்த்தர் வாதிக்கல, சாத்தான் தான் வாதித்தான். 1வது அதிகாரத்திலும் பார்க்கலாம். சாத்தான் தான் ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டு உயிரை மட்டும் விட்டுரு ஆண்டவர் சொன்னாரு. அவனை சோதிக்கும்படியே சாத்தான் தான் வாதைகளை அனுப்பினான், சாத்தான் தான் வாதித்தான். புரியுங்களா? ஆனால் யோபு 1வது அதிகாரத்திலிருந்து 42 பார்த்தா 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் தவிர மீதி 40வது அதிகாரம் பார்த்தா 38 அதிகாரங்களும் அது வேஸ்டான. அதில் வந்து அளப்புகிறார். அதாவது யோபு ஆண்டவரை குறித்து குறை சொல்றான், குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். புரியுங்களா? அதனால யோபுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் எடுப்பவர் அல்ல. அவர் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது என்று யாக்கோபிலே பார்க்கிறோமே. அவர் நன்மையானவளை தருகிறவர், ஜீவனை கொடுக்கக்கூடியவர், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து எடுக்கக்கூடியவர் அல்ல. சாத்தான் தான் வாதித்தான். யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் வாதித்தான், சாத்தான் தான் எடுத்தான். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா யோபு 40வது அதிகாரம் 2வது வசனத்திலே சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்று கர்த்தர் சொன்னார். உடனே 40வது அதிகாரம் 4வது வசனத்திலே இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். பார்த்தீங்களா? ஏன்னா யோபு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னாக்க 40வது அதிகாரம் வசனம் 4 பார்க்குறோம். கையினால் வாயை பொத்திக் கொள்கிறேன்னு சொல்கிறேன். ஆண்டரே உமக்கு மறு உத்தரவு நான் எப்படி சொல்லுவேன்? நீர் தான் எல்லாம் செஞ்சுட்டு நான் இதுவரை சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் 40வது அதிகாரம் 2வது வசனத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். 3வது வசனத்தில் 42வது அதிகாரம் வசனம் 3 என்ன சொல்கிறார்? அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அழைப்பினேன் என்கிறார். பார்த்தீங்களா? யோபு வாழ்க்கையில வசனம் 2வது வசனத்துக்கு அப்புறம் 38 வசனம் வர ஆண்டவரே நீர்தான் குற்றம். அவர் நண்பர்கள் சேர்த்துக்கிட்டாரு, எலிப்பாஸ் இப்படியெல்லாம் சேர்த்துக்கிட்டு, ஏன்னா கர்த்தர் தான் வாழ்க்கையில எல்லாம் எடுத்துட்டா கர்த்தர் சோத்திரம். அது பாருங்க, எடுத்துட்டாரு, கொடுத்தாரு, எடுத்தாரு, சோத்திரம் நன்றி. ஆண்டவர் என்ன உயிர் எடுத்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்துவாங்களா? என்கிட்ட வர்றீங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபிங்க என்று கேட்குறீங்க, நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிள்ளை வியாதியில் விழுந்து ஏதாவது மறித்திருச்சுனாக்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபிச்சிங்க, பிள்ளை இறந்து போச்சு, நன்றி பாஸ்டர் சொல்லுவீங்க. நன்றி என்று, அதாவது ஸ்தோத்திரம் என்றால் நன்றி அர்த்தம். பேதுரு நன்றி சொல்றான் கர்த்தருக்கு, இவன் ஒரு பெரிய புத்திமான் மாதிரி கர்த்தருக்கு. ஆனால் அங்கே 30வது அதிகாரத்தை சொல்றான், நான் ஆண்டவரே என் வாயை பொத்திக் கொள்கிறேன், நீ செய்ய நினைத்து தடைபடாது, உமக்கு நான் புத்திமதி சொல்வது ஆலோசனை கொடுப்பதா என்று சொல்லி வாயை பொத்திக்கிறேன்னு சொல்லிட்டு 42வது என்ன சொல்கிறான்? ஆண்டவரே எனக்கு அறியாததையும் என் புத்தி கெட்டாததையும் நான் அழைப்பினேன். என்ன சொன்னதுனால தான் யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தாருங்க. அநேகர் சொல்லுவாங்க யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தாரு, அதனால கர்த்தர் யோபு விடுதலாக்குறாரு. அது மட்டும் இல்ல, அதை காட்டிலும் கோடி மடங்கு யோபு என்ன செய்தாரு? கர்த்தரிடத்தில் ஆண்டவரே வாயினால் அழைப்பிட்ட ஆண்டவரே, என்னுடைய தவறு, என் வாயை பூத்திக்கிறேன், நீர் நல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை அவன் சொன்னதுனால வாயை புத்திக்கிறேன், என் வாயினால் அழைப்பிட்ட ஆண்டவரை நீர் எடுக்கக்கூடியவர் அல்ல, நீர் கொடுக்கக்கூடியவர் என்று ஆண்டவரிடத்தில் வந்ததுனால தான் அவன் இழந்து போனதை. புரியுங்களா? யோபு 42வது அதிகாரம் வசனம் 12 கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். முன்னால 7000 ஆடுகள் இப்போ 16000 ஆடுகளாக மாறியது. 3000 ஒட்டகங்கள், அப்புறம் 6000 ஒட்டகங்கள், 500 ஏர்கள் 1000 ஏர்களாக மாறியது. 500 கழுதைகள் 1000 கழுதைகளாக மாறியது. 7 குமாரரை கொடுத்தார், 3 குமாரத்திகளை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்! ஹல்லேலூயா! அதனால தான் நீங்க என்ன செய்யணும்னாக்க, பொல்லாங்கினால் தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்லங்க. யோபுவை சோதித்தது சாத்தான் சோதித்தான், அழிவை கொண்டு வந்து சாத்தான் சோதித்தான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? ஏசாயா 51வது அதிகாரம் வசனம் 11 அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவித்து ஓடி போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்து ஓடி வந்துருங்க. வாழ்க்கையில உங்களுக்கு உபத்திரமா போராட்டம், கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வருகின்ற பொழுது நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேலே இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவீங்க. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கொடுக்க முடியும். இலவசமா ரட்சிக்கப்பட்டீங்க. இலவசமா அவருடைய பிள்ளையா மாறி இருக்கீங்க. இலவசமாய் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து விடுங்க. வருகின்ற பொழுது உங்கள் உத்தரவுகளை நீக்கி, போராட்டங்களை நீக்கி, கர்த்தர் உங்களை சஞ்சலம் தவிப்பை நீக்கி நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும்படியாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தர் எல்லா இயற்கை சீற்றங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பார். இந்த வருடம் முழுவதும் பாதுகாப்பார். தொடர்ந்து காத்து நடத்துவார். கர்த்தர் நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.